மே 1, 1961 இந்தியாவில் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்னு. என்னதான் அந்த பில்லு பாஸ் பண்ணி டவுரி வாங்குறவங்களுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொன்னாலுமே, இப்போவும் இந்த 2025 டவுரி வாங்கிட்டும் இருக்காங்க, கொடுத்துட்டும் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டவுரி பிரச்சனைனால தான் நொய்டாவில் இருக்க நிக்கின்றவங்க உயிரே விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். என்ன கேஸு, எப்படி அவங்க இறந்தாங்கன்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். நொய்டாவில் சிர்சான்னு ஒரு கிராமம். அங்கே ஒருத்தர் பிகாரி சிங் பாய்லா, அவருக்கு ஒரு 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி 2016 கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் எப்படி பண்ணுறாங்கன்னா, அண்ணன் தம்பிக்கு இந்த அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கல்யாணம்லாம் ரொம்ப ரேராக நடக்கும். அப்படி நடந்தாலுமே எதனால ரீசன்னா இந்த அக்கா தங்கச்சிங்க சின்ன வயசுலேயே ஒன்றா வளர்ந்துருப்பாங்க. கொஞ்சம் பிரிஞ்சு போகும்போதே இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் போகிற இடத்துலையும் அவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இவருமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வைக்கும்போதே அந்த மாப்பிள்ளைங்க வீட்டிலேருந்து சரியான டிமாண்ட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு 2 கார் வாங்கி கொடுக்கணும், அண்ணன் தம்பிங்களுக்கு 2 கார் வேணும், ஸ்விஃப்ட் மாதிரி வாங்கி கொடுங்கன்னாங்க. இவங்க சரி ஓகேன்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் வேணாம், கொஞ்சம் பெரிய காராக ஒரு காராக வாங்கி கொடுத்துருங்க, மகேந்திராவில் எஸ்யூவி நல்லா இருக்கான், அதை வாங்கி கொடுங்கன்றாங்க. சரி அதையும் கொடுத்துருன்றோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு 2 பேருக்குமே புல்லட் வேணுன்றாங்க. சரி அதையும் கொடுத்துருவோன்னே. அப்புறம் காசு வேணுன்றாங்க. சரி அதையும் கொடுக்குறோன்னே. அப்புறம் நகை வேணும்னு கேட்குறாங்க. நகையை பார்த்தோன்னா ஒரு 350 கிராம் கிட்ட நகை வேணுன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 சவரம். சரி அதையுமே 2 பொண்ணுங்கள் தானே சந்தோஷமாக இருக்கட்டும்னு அதையுமே கொடுத்து கல்யாணம் பண்ணி அனுப்புகிறாங்க. சரி இவ்வளோ டிமாண்டு கேட்குறாங்களே, மாப்பிள்ளை ஒரு வேளை இன்ஜினியர் இருப்பாரோ டாக்டராக இருப்பாரோன்னு பார்த்தா 2 பேருமே வெட்டியாக வீட்டில் இருக்கவங்க தான். அப்பாவோட கடையை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு இவ்வளோ டிமாண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. சரின்னு இவங்களும் கல்யாணம் பண்ணி அனுப்புகிறாங்க. அனுப்புனோடனே இந்த 6 மாதம் ஜாலியாக இருப்பாங்க. இந்த நியூலி மேரிட் கப்புள் மாதிரி ரொம்ப ஹனிமூன் பீரியட். அந்த ஹனிமூன் பீரியட் மாதிரி ரொம்ப ஜாலியாக 6 மாதம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அண்ணன் தம்பிங்க வேலையை ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதுலேயும் இந்த தம்பி ரோஹித் ரொம்ப நல்லவர் போல். அவர் பெருசாக பிரச்சனைலாம் பண்ணல. இந்த அண்ணங்காரன் விப்பின்றவன் தான் அடிக்கடி குடைச்சல் கொடுத்துட்டு போ வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கிட்டா, எனக்கு 1 லட்சம் தேவைப்படுது, 2 லட்சம் தேவைப்படுதுன்னு இவர் அந்த 6 மாதத்துக்கு அப்புறமே இவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களும் சலிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு இவங்களும் அதை சகிச்சுக்கிட்டு, மோஸ்ட்லி இங்கே இருக்க உமன்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. என் புருஷன் பயங்கர கொடுமை, ஆனால் என் புருஷன் நல்லவருங்க அப்படின்ற மாதிரி சலிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணுவானுங்கன்னா டாமினன்ஸ்லாம் காட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு காசெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டானுங்க, வீட்டிலே இருக்க சொல்லுவாங்க. இவனுங்க பாட்டுன்னு கடையை பார்த்துக்கிட்டு வெளியே சுற்றுறது, இவனுங்க ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா நீ வீடை பார்த்துக்கணும் தான் இருப்பாங்க. அதனால் நிக்கியும் காஞ்சனும் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு பியூட்டி பார்லர்லாம் கொஞ்சம் தெரியும், நம்ம ஏன் சும்மா இருக்கணும், இவனுங்க காசும் தர மாட்டேங்கிறாங்க, நம்ம ஏதாவது சின்ன பொட்டிக் மாதிரி போட்டு நம்ம டெவலப் பண்ணலான்னு இவங்க கடை போட்டிருக்காங்க. கடையும் வேற எங்கேயும் பெருசாக போடல, கீழே அவங்க மளிகை கடை இருக்குது, மேலே இவங்க வீட்டிலே ஒரு சின்ன பொட்டிக் மாதிரி ஒரு ஸ்டைல் பார்லர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த பியூட்டி பார்லர் எல்லாமே இந்த ரீல்ஸ் தான் போடுவாங்க. அவங்களே பிஃபோர் மேக்கப் ஆஃப்டர் மேக்கப்னு போடுறது, அந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க, மேக் ஓவர் பை காஞ்சன். அது பார்க்கும்போது நல்லாவும் இருக்குது. அவங்க எதுவும் நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் போல் அவங்களே வச்சுருக்காங்க. ஒரு 70K ஃபாலோவர்ஸ் கிட்ட இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே இந்த விப்பினுக்கு கோவம் வருது. என்ன இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இந்த அக்காக்காரி பண்ணுறது இல்லாமல் என் பொண்டாட்டி நிக்கியும் கூப்பிட்டு பண்ணுறாங்கன்னா, ஆப்வியஸாக 2 பேரும் பண்ணுறப்ப 2 பேரும் மேக்கப் போட்டு இந்த மேக்கப் இவங்க பண்ணாங்க, அந்த மேக்கப் இவங்க பண்ணாங்கன்ற மாதிரி போஸ்ட்லாம் போடும்போது இது இவனுக்கு காண்டாகுது. என்னடா இது இந்த மாதிரி போஸ்ட்லாம் போடுறா, இன்ஸ்டாலலாம் இருக்கா, எனக்கு இது பிடிக்கல, நீங்கள் நிறுத்துங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் இல்லை நாங்கள் பண்ணிக்கிறோன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, இவனுக்கு 2 பேரும் போய் அவங்க போட்டிருக்க பொட்டிக்கெல்லாம் அடித்து நொறுக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது சரிப்பட்டா வராது, அடித்து நொறுக்கி வீட்டில் போட்டால் தான் நீங்கள் அடங்குவீங்கன்னு சொல்லி இதுலேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவுமே அவங்க விடலை. அவங்க அப்போவுமே பார்த்தோன்னா அவங்க ரீல்லாம் பார்த்தோன்னா, நம்ம இங்கே சொல்லுவோம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சில பேர் ஃபேமஸாக இருப்பாங்க, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்க அளவுக்கு ஃபேமஸாக இருப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தோன்னா அந்த மாதிரி எதுவுமே தெரில, ரொம்ப நார்மலான ஒரு மேக்கப். இது மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹிந்தி சாங்கை போட்டு ஸ்லோவாக நடந்து ரியாக்ஷன்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதில் ஒன்றும் நம்ம பார்த்து என்னடா என் பொண்டாட்டி இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு ரீல் கூட இல்லை. அதுவே இவருக்கு பொங்கி இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. விப்பின்றவன் நிக்கிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீ நிறுத்தணும்னு. அவங்க இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்குள்ள பயங்கர சண்டையாக இருக்குது. ரீசெண்டாக இந்த பிப்ரவரியில் கூட பார்த்தோன்னா இவரோட கொடுமை தாங்க முடியாமல் இவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்களாம். போனாலுமே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கமாக பண்ணுற பேரண்ட்ஸோட தான் அனுசரித்து போமா, அவரை அனுசரிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு வாட்டி சண்டை போட்டு வரும்போதும் கன்வின்ஸ் பண்ணி திருப்பி அனுப்பி விட்டுட்டே இருக்காங்க. இப்படி அனுப்பி விட்டுட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்குள்ள பயங்கர கிளாஷ் ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு என்னென்னா, விப்பினுக்கு மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னா, மாப்பிள்ளை இப்போ திரும்பியும் டவுரி கேட்க ஆரம்பிச்சிடாரு. அண்டா 9 வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒருத்தன் டவுரி கேட்குறான்னா அவன்லாம் ஆம்பளே இல்லைன்ற மாதிரி திரும்பியும் எனக்கு 36 லட்சம் காசு வேணும், இல்லைனா அவங்க அப்பா
அப்பா கிட்ட சொல்லி எனக்கு மெர்சிடஸ் பென்ஸ் கார் வேணும் அப்படின்னு கேட்குறான். சரி மாப்பிள்ளை என்னங்க பண்ணுறாரு, மாப்பிள்ளை கீழே மல்லிகை கடை வச்சிருக்காருங்க அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ கொடுமை பண்ணி போயிட்டே இருந்திருக்கு. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீட் ஆயிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டெய்லியும் அவங்களுக்குள்ள சண்டை தாங்க நடக்கும், விப்பின் போட்டு நிக்கி அடிச்சுக்கிட்டே இருப்பான், இந்த மாதிரி கொடுமை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தவங்க திடீர்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 21 அவங்கள வந்து பயங்கரமாக போட்டு அடிக்கிற மாதிரி வீடியோ வந்திருக்கு. யார் இந்த வீடியோ எடுத்துறான்னு பார்த்தா அவங்களோட அக்கா அந்த காஞ்சன் தான் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ குரூயலாக இருக்குது. அவன் வந்து சட்டை போடாமல் அந்த நிக்கியோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். கூட ஒருத்தங்க போட்டு அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த மாப்பிள்ளையோட அம்மா தயா, அவங்க போட்டு அடிக்கிறாங்க. டே விடாதரா அவளை போட்டு அட்றான்ற மாதிரி 2 பேரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சண்டை முத்தி போய் என்ன பண்ணிட்டான்னா இந்த தின்னர் இருக்கும், அந்த பெயிண்ட் அடிக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க தின்னர், அந்த தின்னர் அவங்க மேலே ஊற்றி கொளுத்தி விட்டான். கொளுத்தி நமக்கு அந்த வீடியோஸ் கூட நிறைய இருக்குது. பார்த்தோன்னா அவங்க பாதி உடம்புல எரிஞ்சுக்கிட்டே படியிலேருந்து ஓடி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாதி உடம்பே எரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எரிஞ்ச உடனே யாருமே ஹெல்ப் பண்ண வரல. இத்தனைக்கும் அந்த ரோஹித் அவங்க அப்பா எல்லாரும் தான் வீட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே ஓடி வராமல் பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸும் இந்த காஞ்சனும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. நொய்டாவில் இருக்க ஃபோர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே சொல்லிட்டாங்க இங்கே பார்க்க முடியாது, டெல்லியில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு. அங்கே கூப்பிட்டு போனோடனே டாக்டர் சொல்லிட்டாங்க 70% எரிஞ்சிருச்சு, உயிரும் போயிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் காப்பாற்ற முடியாதுன்னு. அவங்க இறந்தே போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே வெளிவிட்டது யாருன்னு பார்த்தோன்னா அவங்க அக்கா அந்த காஞ்சன் மட்டும்தான். இன்னுமே நம்ம அவங்க இன்ஸ்டாவில் போய் பார்த்தோன்னா அவங்க தான் வந்து டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு ஆகிடுச்சு, இவனை விடக்கூடாது, இவனுக்கு நீதி வேணும்னு கேட்டு டெய்லியும் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த மக்கள்லாம் பார்த்தோன்னா விப்பின் ஃபேமிலிக்கே அகைன்ஸ்டாக போராடலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆளை பார்த்தோன்னா அப்ஸ்காண்டும் ஆகிட்டான். அவங்க அப்பாவும் ரோஹித்துமே பார்த்தோன்னா ஆளை காணும், இவங்க அம்மாவும் விப்பினும் பார்த்தா ஆளை காணும். கடைசியில் எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டு எப்பட்றா கொன்னேன்னு இந்த போலீஸ்லாம் நார்மலாக கேட்பாங்க. அதை டெமான்ஸ்ட்ரேட்லாம் கூட பண்ணி காட்ட சொல்லுவாங்க. அப்படின்னோடனே அவன் இந்த தின்னர் தான் வச்சு கொன்னோடனே தின்னர் எங்கே போட்டேன்னொடனே அவன் ஒரு இடத்துல காமிச்சிருக்கான், இங்கே தான் தூக்கி போட்டிருக்கேன்னு. சரி வா காட்டுன்னு சொல்லி காட்ட போயிருக்காங்க. அப்போ அவன் தின்னர் காட்ட போன கேப்பில் பார்த்தோன்னா அந்த போலீஸ்கிட்ட இருக்க துப்பாக்கியை பிடிங்கி அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி தப்பிக்க பார்த்துருக்கான். அப்போ போலீஸ் வந்து அவன் காலில் சுட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. நிஜமாலே அவன் துப்பாக்கி எடுத்து காமிச்சானா இல்லை நம்ம தமிழ்நாட்டிலலாம் வலிக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி எதாவது நடந்திருக்குமான்னு தெரில. நம்மளும் அவன் சைடு யோசிச்சு பார்க்கலான்னு பார்த்தா அரெஸ்ட் ஆனவன் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். ரிப்போர்ட்டர்லாம் கேட்குறாங்க. அவன் பார்த்தா ஜாலியாக இப்படி தலையில் கை வச்சுட்டுல ஃபேமிலிக்குள்ளே சண்டை வர்றது சகஜம்தான் சார், அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க வந்து நான் ஒன்றும் கொல்லலை, அவங்களே தான் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கேஷுவலாக இந்த கண்ணில் ஈரம் இல்லாமல் எப்படா பேசுகிறீங்கன்ற மாதிரி அவ்வளோ கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கான். இந்த கேஸை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விடுறதுக்கு இந்த விப்பின் சைடில் ட்ரை பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் காமிச்சு இங்கே பாருங்கள் சம்பவம் இத்தனை மணிக்கு நடந்ததுன்னு சொல்கிறீங்க, விப்பின் பார்த்தீங்கன்னா இங்கே கடைக்கிட்ட நிற்கிறான் அப்படி இப்படின்னு இவங்க சைட்லேருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸை இவங்க எப்படி மாற்றி விடுறாங்கன்னா நிக்கி தான் வந்து சிலிண்டரில் ஏதோ பண்ணும்போது சிலிண்டர் லீக் ஆகி பற்றிக்கிச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்போ கூட நிக்கி சொன்னான் இந்த மாதிரி எனக்கு சிலிண்டரில் தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இவனுங்க இந்த கேஸை திருப்புறானுங்க. ஆனால் இந்த காஞ்சன் எடுத்த ஒரே ஒரு வீடியோனால தான் இந்த கேஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காகவே நிற்கிது. இப்போ வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ 4 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. இனிமே தான் இந்த கேஸ் வந்து எப்படி மாறும், இவனுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்களா இல்லை வந்து இந்த ஜாமீனில் விட்டுருவாங்களான்ற மாதிரி பார்க்கணும். இந்த நியூஸை பார்க்கும்போது ஓகே வழக்கம் போல் ஒரு டவுரி கேஸில் வந்து இதுவும் ஒரு டவுரி கேஸ் தான் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த கேஸில் சாட்சி சொன்னதே யாருன்னு பார்த்தோன்னா அவங்களோட 6 வயசு பையன் தான். அந்த பையன் வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி என்னப்பா ஆச்சு வீட்டிலன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை போட்டு அடித்தாங்க, அதுக்கப்புறம் என்னமோ ஊற்றி எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை லைட்டரால் எரிச்சாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் பார்த்த விஷுவலை சொல்லியிருக்கான். இது வந்து அந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராமாவே இருக்கும். அவன் லைஃப்பில் என்றைக்குமே இது மறக்க முடியாத ஒரு இன்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். இந்த விப்பினை பார்க்கும்போது அவன் ஒரு மிருகமாகவே வாழ்ந்திருக்கான். நம்ம டெய்லி லைஃப்லுமே நிறைய பேர் பார்க்குறோம். இந்த அளவுக்கு டவுரி கேஸ் அளவுக்கு போகலன்னா கூட நிறைய பெண்கள் வந்து அவங்கள பார்க்கும்போது எப்படி ஒரு ஆள் இவ்வளோ இது சகிச்சுக்கிட்டு வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய மென்னும் வந்து வீக்காக தான் இருக்கானுங்க. எப்படி சொல்கிறது, ஒரு பொறுப்பு இல்லாமல் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் நிறைய வீட்டில் வந்து பெண்கள் தான் தலைமை தாங்கி குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. நிறைய பசங்க பார்த்தா ஒரு 40 வயசு ஆகும், இன்னும் அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் பசங்க கூட சேர்ந்து சுற்றுறது, உட்காந்து வீடியோ கேம் ஆடுறது அந்த மாதிரி இருக்கானுங்க. இப்போ அந்த பொண்ணுமே அவங்க வீட்டில் போய் சொன்னால் கூட அவங்க பேரண்ட்ஸால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, இல்லைம்மா நீ வந்துருன்னு சொல்ல முடியல யாராலையும், ஏன்னா சொசைட்டி வந்து தப்பாக பேசுவாங்கம்மா அப்படின்ற மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இப்போ போயிட்டுருக்கு. இந்த நிக்கி கேஸ்லையும் பார்த்தோன்னா சரி இவன் பொண்டாட்டி மேலே இருக்க கோவத்தில் தான் இப்படி பண்ணிட்டான்னு பார்த்தா இவன் ஆள் ஒன்றும் ஒழுங்கே கிடையாது. இவன் வந்து 2024 பார்த்தோன்னா ஒரு பொம்பளையோட அஃபேரில் இருந்த மாதிரி ஒரு வீடியோவே வந்திருக்கு. நார்மலாக காரில் எங்கேயோ போகிறான், அப்பவே இவங்க யாரோ மடக்கி இவனை கார்லேருந்து சட்டையை பிடிச்சி வெளியே இழுக்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி அந்த பொம்பளை வர சொல்கிறான். அந்த பொம்பளை மூஞ்சியை முட்டு நான் வரமாட்டேன்னு அந்த மாதிரிலாம்
ஆல்ரெடி அஃபேரில் மாட்டின கதைலாம் இருக்குது. அதுலேருந்தே இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, இந்த நிக்கியோட அப்பா கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அவங்ககிட்ட தெரியும், இவ்வளோ வாட்டி சண்டை போட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்துடுது, நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அனுப்புறீங்க, ஏன் இருந்தும் ஏன் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் வந்து இந்த மாதிரி டிசிஷன் எடுக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு சமாஜ் இருக்குது, எங்களுக்கு அந்த சமாஜில் இருக்க மெம்பர்ஸ்லாம் தான் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம், அவங்க தான் ஒரு வாட்டியும் அவங்க வீட்டில் போய் கன்வின்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்கும்னா, இந்த பொண்ணு சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னா இவனுங்க பின்னாடி வந்து கெஞ்சிட்டு நிற்பானுங்களாம், ஃபேமிலியாக வந்து இந்த வாட்டி மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், அடுத்த வாட்டி பண்ண மாட்டேன், திரும்பி கூப்பிட்டு போய் திரும்பி 2-3 மாசத்துல சண்டை போட்டு திரும்பி அனுப்பி விடுறதான். இதையே வந்து வேலையாக போயிட்டு இருக்கு. இது ஒரு உச்சகட்டத்துக்கு மேலே போய் தான் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டே நடந்திருக்கு. இதெல்லாம் போகிற போக பார்த்தா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் மேரேஜே இருக்காது போல். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து 70% 80% கிட்ட போயிடுச்சு டிவோர்ஸ் ரேட்டு. அதுவும் இல்லாமல் எல்லாருமே இப்போ எங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, எங்கள் கெரியர் முக்கியன்றாங்க. அதுவும் இல்லாமல் ஏஐ பாட்டெலாம் வந்துச்சு. நிறையா பசங்க வந்து நாங்கள் ஏஐ பாட்டை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. போகிற போக பார்த்தா இன்னும் 10 வருஷம் கூட தாங்காது போல் மேரேஜ்லாம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டவுரி கேசஸ் வந்து நம்ம ரீசெண்டாக நிறைய பார்த்துட்டே இருக்கோம். இதிலலாம் யார் முக்கியமான பிரச்சனையாக இருப்பான்னு பார்த்தா இந்த பொண்ணோட அப்பா அம்மாவை தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து டவுரி கொடுக்குறேன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு ஏதாவது பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்தால், என்னம்மா பிரச்சனை, இதுக்கப்புறம் பார்த்துக்க முடியாதுமா, நம்ம முடிச்சிடலாமா இங்கே அப்படின்னு சொல்லாமல் அனுசரித்து போமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோமான்னு அந்த பொண்ணு சைடில் என்ன கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ அப்யூஸ் ஆகுறாங்க, அதெல்லாம் இவங்க கேட்குறதே கிடையாது. அந்த ரித்தன்யா கேஸில் கூட அவங்க அவ்வளோ கிளியராக சொல்லியிருப்பாங்க, என்னால் இதுக்கு மேலே முடியலப்பா அப்படின்னு. அப்போ கூட அவங்க அப்பா போமா சகிச்சுக்கோமான்னு சொல்லி தான் கடைசியில் அவங்களும் அவங்களோட உயிரை முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இனிமேவாச்சு யாராவது கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்தில் பிரச்சனை இருந்தால் அட்லீஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் காது கொடுத்து என்னதான் பிரச்சனை, நம்ம பொண்ணுக்கு, நம்ம தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை, நம்ம அக்காவுக்கு என்ன பிரச்சனை காது கொடுத்து கேட்காம புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குவேன், ஏன் நாங்கள் இல்லையா அப்படின்லாம் கேட்காம அவங்க பிரச்சனையை கேட்டு இதுக்கு மேலே போவாதுன்னா அதை அங்கேயே முடிச்சு அவங்க வீட்டில் கூட வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் இந்த நிக்கி பட்டி டவுரி கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் டிவோர்ஸ் பண்ணலாமா இல்லை அனுசரிச்சுட்டு போகலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.